நோய்கள் பத்தி பார்க்க போறோம். நோய்கள் என்னன்னா பாக்டீரியா நோய்கள். எந்த பாக்டீரியாவால என்ன நோய் உருவாகுது அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ எலும்புரிக்கி நோய் இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ஃபுல்லா ஒரே லைன் தாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியாவால எலும்புரிக்கி நோய் உருவாகுது. அடுத்து காலரா எதனால எந்த பாக்டீரியா உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரே. அடுத்து தொழு நோய் இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம். அடுத்து டிப்தீரியா இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா கோரினி பாக்டீரியம். அடுத்து பேதிங்கிறது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா டிப்திரியே லெப்ரே. டைஃபாய்டு எதனால எந்த பாக்டீரியால வருதுன்னு பாத்தீங்கன்னா டெட்டானி. அப்ப நீங்க இந்த டையையும் இந்த டேயையும் ஞாபகம் வச்சிருங்க. அப்ப டைஃபாய்டு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா டெட்டானி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால வருது. இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு முக்கியமான டாபிக்ல பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா இன்னைக்கு ஒரு நடப்பு நிகழ்வு சம்மந்தமாக தான். முக்கியமாட்டு இது என்னன்னா பேப்பரில் வந்தது. குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்குல்ல, அதில் உள்ள இடத்துல அதில் உள்ள சின்ன சின்ன பிளேஸோட நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய பெயர் பார்த்தீங்கன்னா தர்பார் ஹால், அதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அடுத்து அசோகா ஹால், இதை என்னன்னு மாற்றிருக்காங்கன்னா அசோகா மண்டபம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அடுத்து முகாலயர் தோட்டம், இது என்னன்னா அமிர்த உதயான் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க. இந்த முகாலயர் தோட்டத்தை அமிர்த உதயான் மாத்துனதுன்னு பாத்தீங்கன்னா போன வருஷமே மாத்திட்டாங்க. இது இப்ப என்னன்னா லேட்டஸ்டா வந்து இந்த தர்பார் ஹாலுக்கும் அசோகா ஹாலுக்கும் ஜனநாயக மண்டபம் அசோக மண்டபம் அப்படின்னு சொல்லி புதுசா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்னன்னா குடியரசுத் தலைவரை பத்தி நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி டாபிக்கும் வந்து என்னது அது கூட சம்மந்தமானதான். ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம அரசியலமைப்புன்னு படிக்கும்போது அது கூட சேர்ந்து படிக்க மாட்டோம். இதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தொகுத்து எடுத்து படிச்சு இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பாலிட்டி நோட்ஸ்க்குள்ள அப்படியே உள்ள சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வீடியோல இன்னொரு முக்கியமான இதுல பார்க்கலாம்.